இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூலை மாதம் 9ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். ஆண்டவர் இயேசப்பா கூறிய வார்த்தையில் மிக முக்கியமான வார்த்தையில் இது ஒரு வார்த்தை. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே வீட்டிற்கு மூளைக்கல் ஆயிற்று அப்படின்னு சொல்லுவார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே வீட்டிற்கு மூளைக்கல் ஆயிற்று. அந்த கல்லை வச்சு தான் அதை வீடே கட்ட ஆரம்பிக்கணும் அப்படி சொன்னாங்க. பைபிள் இன்னொரு வார்த்தை வரும் பாருங்க, மனிதருடைய பார்வை வேறு, கடவுளுடைய பார்வை வேறு. மனுஷன் நினைக்கிறான் இது நமக்கு தேவையில்லை, இது வேஸ்ட்டு, இது வலு குறைந்தது, இது அவசியமற்றது, நாம தான் மேலே, அது சும்மா, அது எதுக்கு வேஸ்ட் என்று மனிதன் தன் சிந்தையால், தன் எண்ணத்தால், தன்னால் எதை ஒதுக்கி வைக்கிறானோ கடவுள் அதை உயர்த்தி காட்டுகிறார். அதையே மூளைக்கல்லாக மாற்றுகிறார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நிகழ்வைத்தான் நம்ம தியானிக்கிறோம். நம்ம இன்னைக்கு திருப்பாடல் 33 திருப்பாடல். இன்னைக்கு பல்லவியை பாருங்களேன். உண்மையே நம்பும் எங்கள் மீது பேரன்பு இருப்பதாக. எவன் ஒருவன் கடவுளையே நம்பி, மனுஷன் தேவை கிடையாது, இறை எனக்கு போதும் ஆண்டவா, உமது திருக்கரத்துடைய ஆசீர்வாதம் எனக்கு போதும் என்று எவன் ஒருவன் கடவுளையே நம்பி வாழ்கிறானோ ஆண்டவருடைய அன்பு அவன் கூட என்னைக்கும் இருக்கும். இந்த திருப்பாடல் 3ஆம் பதிவாசிக்கிறோம். 11ஆம் வசனம் பாருங்க பார்ப்போம். தமக்கு அஞ்சு நடப்போரை ஆண்டவர் கண்ணோக்குகிறார், அவர்கள் உயிரை சாவினின்று காக்கிறார், அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கிறார். எவன் தன்னை நம்புகிறானோ, தனக்கு அஞ்சு நடக்கிறானோ, நீதியின் பால் வாழ்கிறானோ, மக்களை விடு. மக்களுக்கு நீ கேவலம்தான், மக்களுக்கு நீ தேவையற்றவன் தான், மக்கள் பார்வையில் உனக்கு அவன் நீ வேஸ்ட் தான். கடவுள் உம்மை உயர்த்துவார். அதற்கு மிகச் சிறந்த உதாரணம் இன்றைக்கு பாருங்க பாபு. யோசேப்பு தன்னுடைய சகோதரரால் என்ன பண்ணுறாங்க, அடிமையாக, எகிப்திற்கு அடிமையாக, இவன் தேவையில்லை, இவன் கொலை பண்ண போகிறாங்க தண்ணிக்கும் இருந்தும் என்ன பண்ணுறாங்க, பிறகு மனதை மாற்றிக்கொண்டு அவனை எகிப்துக்கு வித்துடுறாங்க. தனக்கு தேவையில்லை, இவனால புண்ணியமே கிடையாது, இவன் வேஸ்ட்டு என்று ஒதுக்கப்பட்ட ஒரு பிள்ளையை எகிப்தையே அரசருக்கு அடுத்த நிலையை கொண்டு உயர்த்தா இருப்பாருங்க ஆண்டவர். மனிதருடைய எண்ணம் வேறு, கடவுளுடைய எண்ணம் வேறு. இப்படியான நீங்கள் அவனுக்கு தூக்கி போய் தூக்கி அடிமையாக விற்றீங்க, அவங்ககிட்டயே சோத்துக்கு போய் நில்லுங்க. ஆனால் நம்ம பாரு, சோத்துக்காக அங்கேயே கையேந்த வைக்கிறார் சகோதரர். ஏன்னா கடவுள் எந்த அளவுக்கு ஒரு மாபெரும் வல்லமை பாருங்க. நம்ம 2ஆம் வாசகம் பார்க்கணும், நட்சத்திர வாசகம் பார்க்கணும். இன்னைக்கு சீடர்கள், திருத்துதர்கள் யாருமே பெரிய மெத்த படித்த மேதாவி கிடையாது. யாருமே பாருங்க, ராயப்பறை மாதிரி ஒரு கோபக்காரன் பார்க்க முடியாது. நம்ம ஆண்டவரே நெருப்பழி போய் இவங்க அழிங்க சொன்னா இல்லையா, ஆண்டவரும் சாகக்கூடாது, அப்பாலே இப்போ சாத்தானே, ஆண்டவர் வாயில் சாத்தானே பேர் வாங்கினவர் சொல்றது புரியுதுங்களா? இவ்வாறாக வாழ்ந்தவர்கள், படிப்பறிவற்றவர்கள், பெருசாக யாரும் மெத்த படித்த மேதாவி, சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருந்தவங்க, பெரிய பெரிய போஸ்ட் இருந்தவங்க கடவுள் தன்னுடைய அப்போஸ்தலரா இன்னைக்கு கடவுள் யாரும் தேர்ந்தெடுக்கலை. வரி வாங்கின மனுஷன், தன்னையே காட்டி கொடுத்த மனுஷன், காட்டி கொடுத்த மனுஷன் தானும் நின்று நான் உயிராக வந்துடுறேன்னு சொல்கிறாரு. நம்பாத மனிதர் தோமையார் இல்லையா, உயிருக்கு பயன் தன்னை யாரும் தெரியாதுன்னு சொன்ன ஒரு ராயப்பன். அதே போல்
எப்படி சொல்கிறது, சாதாரண மக்களை, மனிதர் பார்வையில் சாதாரண மக்களைத்தான் கடவுள் தனக்கு அடுத்த ஸ்தானத்தில் தேர்ந்தெடுத்து வச்சார். அப்படிப்பட்டவங்க தான் இந்த உலகத்தை ஒப்படைச்சார். தேர்ந்தெடுங்கவா, இந்த விண்ணக திறவுகோலை உங்ககிட்ட கொடுப்பேன், நீ கட்டுவது அனைத்தும் அங்கே கட்டப்படும், நீ இங்கே வேண்டாம் என ஒதுக்குவது அனைத்தும் அங்கேயும் ஒதுக்கப்படும். எப்பேற்பட்ட ஒரு பேர் பாருங்க. தன்னை தெரியாதனே பொய் சொன்னவர்கிட்டயே பாருங்கம்மா, கத்தி உருவுறாரு கெஸ்டமன் தோட்டத்தில், அந்த படைவனுடைய காதை வெட்டுறாரு, எவ்வளோ கோவம். அப்பேற்பட்ட நபர்கிட்ட தான் விண்ணக திறவுகோலையே கொடுக்குறாரு இயேசப்பா. அதனால் மனுஷன் பார்க்கின்ற பார்வை வேறு, ஆண்டவர் பார்க்கின்ற பார்வை வேறு. நீ மனிதனால் ஒதுக்கப்படுகிறாயா, கடவுள்னு விரும்புகிறார். தைரியமாரு. மனுஷனுடைய எண்ணமே தான், எனக்கு நீ யார் இருக்கா, எனக்கு பாருங்க இந்த ஒரு எண்ணம் மதித்து ஒதுக்கி வைக்குது, எல்லாம் என்னை மதிக்க மாட்டுறாங்க, எனக்கு இந்த செய்ய மாட்டாங்க. இப்போ ஊரால் ஒதுக்கப்படுகிறாயா, உன் உடன் இருப்பவரால் நீ இகழப்படுகிறாயா, கடவுளால் ஆஸ்வதிக்கப்படும் நினச்சிக்கோ. சகோதரர்களே, திக்கற்றவருக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்க. இங்கே திருப்பாடல தான் பாருங்க வரங்க, எவன் உண்மையாக ஆண்டவரை நம்பி வாழ்கிறானோ அவனுடைய உயிரை கடவுள் அழிவின்றி மீட்கிறார், பஞ்ச காலத்திலும் அவருக்கு படி அளக்கிறார். சகோதரர்களே, இந்த உலகம் உங்களை வெறுத்தாலும் ஆண்டவரை நம்பி இருந்தால் அதுவே மாபெரும் சொத்து. எனவே நாம் இவ்வுலக இல்லையா வெறுப்பதை விட்டு இந்த உலகத்தால் நம்ம புகழப்படலையே, இந்த உலகம் என்ன தூக்கி வச்சு கொண்டாடலையே, இந்த உலகம் என்ன அப்படியே பெருசாக பார்க்கலே, வேண்டாம். இந்த உலகம் என்னை வெறுத்தாலும் ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்கிறார், நம்மை அரவணைக்கிறார். நீங்கள் வாசம் பாருங்க பார்ப்போம். அவர் ஆயிரங்களா ஆடுகளை போல வாசிச்சோம். நாம் மக்கள் ஆயிரங்களா ஆடுகளைப் போல பரிதவிப்பதை பார்த்து மக்கள் கடவுள் மனம் இறங்குகிறார். அதை போலத்தான் இந்த உலகத்தால் வெறுத்து ஒதுக்கப்படுகின்ற இகழப்படுகின்ற அந்த பிள்ளைகள் மேலே ஆண்டவர் மிகுந்த அன்பு கொள்கிறார். பால் குடிக்கும் அகவையை தன் தாய் மறப்பாலோ, கருத்தாங்கியவள் தன் பிள்ளையை மறந்திருப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் என்பது ஆண்டவருடைய வார்த்தை. எனவே இந்த உலகம் நம்மை ஒதுக்குகின்ற பொழுது, இந்த உலகம் நம்மை வெறுக்கின்ற பொழுது, இந்த உலகம் நம்மை இகழ்கின்ற பொழுது கடவுள் நம்மை ஆஸ்வதிக்கிறார். எனவே தைரியமாக இருப்போம். இந்த உலக ஒதுக்குதலை தூக்கி புறந்தலை விட்டு ஆண்டவரை அண்டி செல்ல முயற்சிப்போம். ஆசிர்வதிப்போம்.